4 சுவிசேஷங்களிலும் இயேசு கிறிஸ்துவின் வரலாற்று பதிவுகள் இருக்கிறது. அதில் இருக்கும் உள்ளார்ந்த அர்த்தத்தை நிருபங்கள் நமக்கு படிப்பிக்கிறது. ஒரு சின்ன விளக்கம் வேண்டும் என்றால் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும். முழு விளக்கம் வேண்டும் என்றால் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். மீட்பின் ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு இது மிக முக்கியமானது. குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்த அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையினால் நமக்கு சம்பாதித்த அந்த மீட்பை கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் தங்களுக்கென்று சொந்தம் கொண்டாடியது நிமித்தம் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி விடுவிக்கப்பட்டவர்களில் மார்ட்டின் லூத்தர் முக்கியமானவர். இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை படித்து விட்ட பிறகுதான் எல்லாம் கிருபையினால், எல்லாம் விசுவாசத்தினால், எல்லாம் வார்த்தையினால் என்கிற மிக அழகிய வாக்குமூலத்தை அவர் கொடுத்தார். கிருபைக்கு திரும்புவோம், கிரியையினால் ஒருவனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதை அவர் திருச்சபைக்கு ஒரு புரட்சி போதனையாக கொண்டு வந்தார். அதுதான் போதனை, அவர் செய்தது புரட்சி அல்ல. வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பது என்ன? அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முடியாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் அவர்களுக்குள் இருக்கிற அந்த மமதை, சுயம் என்பது. என்னை பார்த்து பாவின்னு எப்படி சொல்லுவேன்? என்னை பார்த்து எப்படி பாவின்னு சொல்லுவேன்? நான் ஒன்றும் பாவி அல்ல. பாவம் என்று ஒன்றும் இல்லை, புண்ணியம் என்று ஒன்றும் இல்லை. நான் நீதிமான். நான் நற்கிரியைகளை செய்வதனால் நான் நீதிமான். ஆகினால் என்னை பார்த்து நீ பாவி என்று சொல்லாதே. என்னுடைய நண்பர் ஒருவர் ஜான்சியில் இருந்தார். அவர் ஒரு பொறியியல் பேராசிரியராக இருந்து வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அங்கே ஆண்டவருக்காக ஊழியம் செய்தவர். ஒரு நாள் மார்க்கெட் பக்கமாக போயிருந்தாராம். போயிருந்த போது ஏதோ தமிழில் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு போயிருக்கிறாரு. அங்கே இன்னொருத்தர், ஒரு தமிழர், அவரும் காய்கறி வாங்க வந்திருக்கிறாரு. இவர் தமிழ் பேசின உடனே நீங்கள் வெளியூர் போனீங்கன்னா எல்லாரும் சொந்தக்காரங்களாயிருவாங்க. அந்த மண் வாசனை போயிடும், சாதிய நெடி போயிடும். ஒரு ஆள் தமிழை நீங்கள் வந்திருக்கிறான். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? தமிழினுடைய ஈர்ப்பு அது. அந்த நண்பர் வந்து கொண்டிருக்கும் போது தமிழில் பேசின உடனே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் நாங்கள் ஊழியம் செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாரு. உடனே அவர் சொன்னாராம், இந்த நீ பாவி நான் பாவின்னு சொல்லுவாங்களே அந்த கூட்டமான்னு சொன்னாராம். புரியலையே உங்களுக்கு? அவங்களுக்கு ஊழியம்னா என்னது? நீ பாவி நான் பாவி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு ஒரு வேற குரல்ல பேசுறதா சுவிசேஷம் நினைச்சிருக்கிறார். கேள்வி கேட்டவர் யார்? ஒரு பிராமணர். இவர் ரொம்ப அடக்கமானவர். அவரை பார்த்தா பொறியியல் பேராசிரியர் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக மரித்தார் என்பதை சொல்ல வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். மனித மமதை என்ன சொல்கிறது? நீ எப்படி என்ன பாவின்னு சொல்லலாம்? அதை விட ஒரு அபத்தம் ஒன்றுமே இல்லை. இந்தியர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சுவிசேஷம் அவருடைய சுயத்தை உரசுகிறது, அவருடைய பெருமையை உரசி பார்க்கிறது. அதனால அவர் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. மனிதனுக்குள் இருக்கும் அந்த மமதை சுயம் என்பது, நான் எப்படி பாவியாக இருக்க முடியும்? நான் பாவியாக இல்லை என்பதனால் எனக்கு ஒரு மீட்பர் தேவையில்லை, எனக்காக ஒரு மரிக்க தேவையில்லை, என்னுடைய நற்கிரியைகளினால் நான் மீட்பை சம்பாதித்து விடுவேன். சொல்ல புரியுதா? இதுதான் சராசரி இந்தியனினுடைய பிரச்சனை. அவர்களுக்கு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தடுப்பதற்கு காரணம் அவர்களுக்குள் மறைந்திருக்கிற இந்த சுயம் என்னும் அகம்பாவம். நான் பாவி அல்ல, எனக்கு ஒரு மீட்பர் தேவையே இல்லை. 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வாசிக்கிறேன். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. ஏனெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளை, இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். இதற்கு காரணம் என்ன? மாம்சமான எவரும் அவனுக்கு முன்பாக பெருமை பாராட்ட முடியாது. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களையோ நோக்கி பார்க்கிறார்.
அப்போ தேவனுடைய சமூகத்திலே நாம் கிட்டி சேர வேண்டும் என்றால் நமக்கு தேவையானது இந்த அகம்பாவத்திலிருந்து வெளிவர வேண்டும். மலை பிரசங்கத்திலே அந்த பாக்கிய வசனங்கள் படித்திருக்கிறீர்களா? முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் இவர்கள்? தங்கள் ஆவிக்குரிய தரித்திரத்தை ஒப்புக்கொள்கிறவர்கள். என்னிடத்தில் நன்மை வாசம் செய்யவில்லை, நான் பாவியான மனிதன், எனக்கு வெளியிலிருந்து வருகிற உதவி எனக்கு கிடைக்காவிட்டால் என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாது. எனக்குள் வலிமை இல்லை, ஆற்றல் இல்லை, எனக்குள் ஞானம் இல்லை, என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு எனக்குள் நீதி இல்லை. இங்கு மனிதன் எதையெல்லாம் வைத்து பெருமை பாராட்டுகிறானோ, தன்னுடைய படிப்பு, அந்தஸ்து, தன்னுடைய ஞானம், தன்னுடைய குடிப்பிறப்பு, எவைகளெல்லாம் சொல்லி மேன்மை பாராட்டுகிறானோ அவைகள் எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை பெறுவதற்கு மார்க்கம் இல்லை. பணத்தினால் மீட்பை வாங்க முடியாது, கடவுளுக்கு கையூட்டு கொடுக்க முடியாது, ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. பணத்தை கொடுத்து சாதித்துக் கொள்கின்ற மக்கள் மலிந்திருக்கிற ஒரு தேசம். நான் நினைக்கிறேன் ரொம்ப சீப்பஸ்ட் ரிலிஜியன் இன் தி வேர்ல்ட் என்ன தெரியுமா? கிறிஸ்டியானிட்டி தான். நீ அவருக்கு ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். நம்ம சபைகளில் தான் இன்னும் காணிக்கைலாம் எடுக்கிறோம். என்னுடைய கனவு ஒரு காலம் வரும்போது சபையில் என்ன செய்யக்கூடாது? காணிக்கை எடுக்கக்கூடாது. மக்கள் தன்னார்வமாக கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஆலயத்தின் பீடத்திலும் ஜெபிக்க வருகிற இடத்துல காசு வாங்கக்கூடாது. இது எல்லாருக்கும் ஜெப வீடு. வருகிறவர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிப்போம். இது என்னுடைய ஆசை. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க விட்டுருங்க. ஏனென்றால் இந்த ஆண்டவருக்கு நாம் எதையும் கொடுத்து சாதிக்கவே முடியாது. இங்கதான் இருக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அவருக்கு கையூட்டு கொடுக்க முடியாது. அவரிடத்தில் சிபாரிசுகள் செல்லுபடி ஆகாது. மனிதர்களுக்கும் மத்தியிலே மத்தியஸ்தர் ஒருவர் தான். சிபாரிசு கடிதங்கள் இங்கு செல்லாது. உங்களுக்காகவே ஜெபிக்கிறோம் 24 மணி நேரமும் இந்த தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் என்பதெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு அபத்தமானது. நானும் அவரோடு பேசலாம், நீங்களும் அவரோடு பேசலாம். 24 மணி நேரம் கேட்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் செவி சாய்க்கிறவர், அவர் பதில் கொடுக்கிறவர். என்னிடத்தில் வருகிறவனை ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் கேட்க காத்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த வோடோஃபோனுடைய விளம்பரம் வந்துச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? டாக் டு மீ. கேட்டீங்களா? டாக் டு மீ. அந்த வசனத்தை கேட்டுதான் வா என்னோடு பேசவான்ற ஒரு பாடல் நான் எழுதினேன். எனக்கு தாக்கத்தை விளைவித்ததே இந்த விளம்பரம் தான். ஆண்டவர் சொல்றாரு, வா என்கிட்ட வந்து பேசு, என்கிட்ட பேசு. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள் என்று சீஷர்களுக்கு மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே சொல்லி அனுப்பினதற்கு காரணம் என்ன? வரங்கள் விற்பனைக்கு அல்ல, ஜெபம் விற்பனைக்கு அல்ல, சுவிசேஷம் விற்பனைக்கு அல்ல, திருச்சபை விற்பனைக்கு அல்ல. இது எல்லாருக்கும் இலவசம். இது எல்லாருக்கும் ஜெப வீடு. இது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டதல்ல, இது தமிழர்களுக்கு மட்டும் பாத்தியப்பட்டதல்ல, இது எல்லாருக்காக. ஆகினால் அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் அழகாக சொல்லுகிறார், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கு என்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்தெழுந்தவருக்கென்றே பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்று நிதானிக்கிறோம். நான் இங்கு கீழ்கோடிட்டு காட்ட விரும்புகிற சொற்றொடர், அவர் எல்லாருக்காக மரித்தார். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, பிறவினத்தவன் என்றும் இல்லை. அவர் எல்லாருக்காக மரித்தார். அவரை தேடுகிறவர்களுக்காக மரித்தார், தேடாதவர்களுக்காக மரித்தார். இது என்ன அட்டகாசமான ஒரு மார்க்கம், யோசித்து பாருங்க. ஆக தேவன் மனிதனுக்கு இலவசமாக்கி இருக்கிறார். நம்முடைய தாய் நாட்டு ஜனத்தினுடைய பிரச்சனை என்ன? இந்த கடவுளை நீ பிடிக்கணும்னா நீ நிறைய சிபாரிசு உனக்கு தேவை. ஊரெல்லாம் குருக்கள் இருக்கிறார்கள், அவர்கிட்ட நீ போகணும், முட்டிக்கணும், காலைல வெறுஞ்செருப்புல நீ நடக்கணும், மைல் கணக்காக நடக்கணும். மதுரையிலிருந்து பழனி வரைக்கும் நடந்து போறவங்களை நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நடந்து போறதுனால நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல சாகுறாங்கன்றதுக்காக தனி வழித்தடம் போட்டிருக்காங்க. வேற எந்த ஊர்லயும் நான் பார்த்ததில்லை பேவ்மெண்ட். ஏன்னா அவங்க ராத்திரி கூட்டமா போகும்போது டிரைவர்ஸ்க்கு தெரியாம என்ன பண்ணிடுறாங்க, அடிச்சிடுறாங்க. இவங்கெல்லாம் யாரு? பாமர மக்கள். தங்கள் உழைப்பினால், தங்களுடைய உடலை வருத்தி கொள்வதினால், அழகு குத்தி கொள்வதினால், முதுகிலே தேர்களை இழுத்து கொண்டு போவதினால் ரட்சிப்பு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ரட்சிப்பு இலவசம். கிறிஸ்தவத்துக்கும் மற்ற ஆன்மீகத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லாம் ஆயத்தம். நீ ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, இலவசமாய் பெற்றுக்கொள்ளலாம். தாகமாய் இருக்கிறவர்களே என்னிடத்தில் வந்து அள்ளி பருகுங்கள், இலவசமாய் பெறுங்கள், வேண்டிய மட்டும் அள்ளி கொள்ளுங்கள். எல்லாம் இலவசம். அல்லேலூயா. எல்லாம் இலவசம்.
எல்லாம் இலவசம். மீட்பு இலவசம், கிருபை இலவசம். ஏனென்றால் அதை மனிதன் விலை கொடுத்து வாங்க முடியாது. கேட்குறீங்களா? ஏன் இலவசம்? இட்ஸ் so costly and therefore it is free. It is not cheap, therefore it is free. It is very expensive, which you and I cannot afford to pay it. நீங்களும் நானும் செலுத்தி தீர்க்க முடியாது என்பதினால் ஆண்டவர் நமக்கு இலவசமாக்கி விட்டார். இது ஏழைகளுக்காகவே ஆண்டவர் சொல்லுகிற சுவிசேஷம். ஆண்டவரிடத்தில் யார் வேண்டாலும் வரலாம், காசு பணம் கொண்டு வர வேண்டியதில்லை, எல்லாருக்கும் இலவசம். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது டி நகரில். அங்கே போனீங்கன்னா வாங்கோ வாங்கோன்னு கூப்பிடுவாங்க, அள்ளிக்கோ அள்ளிக்கோ அப்படின்வான். பார்த்துருக்கீங்களா? இந்த கடைக்கு விற்பனையை ப்ரொமோட் பண்ணுறதே யாரு? இந்த தெருவில் நின்றுட்டு வாங்க 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 அள்ளிக்கோ அள்ளிக்கோன்னுவான். ரட்சிப்பு எல்லாரும் அள்ளிக்கொள்ளலாம். ஆனால் நம்ம இதை சொல்றது இல்லை. ஏன்னா நம்மளே ரட்சிக்கப்படலை. ரட்சிப்புனா என்னன்னு நமக்கு ஏபிசியும் தெரியல, இதனுடைய மகிமை தெரியல, இதனுடைய மகத்துவம் தெரியல, இதனுடைய தனித்துவம் நமக்கு தெரியல. We neither know the uniqueness of the gospel, nor we are blessed by the influence of the gospel. சுவிசேஷத்தினால் ஏற்பட்டு இருக்கும் தாக்கமும் நமக்கு தெரியவில்லை, அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியவில்லை. ஆகினால் யாரிடத்திலும் சொல்லுவதற்கு நம்முடைய நாவுக்கு வரமாட்டேங்குது. கிரிக்கெட்டை பற்றி பேசினா நல்லா பேசுகிறோம், அதில் விளையாடுறவங்கள பற்றியெல்லாம் எல்லாருக்கும் அத்துப்படி. அவன் பிறந்த நாள் இன்னைக்கு, அவன் ஸ்டார் என்ன, அவன் கடைசி எப்போ டக் அவுட் ஆனா, எப்படி செஞ்சுரி போட்டான், எத்தனை டபுள் செஞ்சுரி போட்டான். ஆனால் இயேசுவாமியை பற்றி பேசினா சிலருக்கு நாக்கு வாடாது, அப்படின்வாங்க, ஊமையாயிருவாங்க, வார்த்தை வருவதில்லை. ஏன்? அவருடைய மகத்துவம் நமக்கு தெரியல. இங்கதான் இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? கிருபை எல்லாருக்கும் இலவசம், இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம், இட் அஃபென்ஸ் தேர் பிரைட், அவருடைய பெருமைக்கு சவாலாக இருக்கிறது. ஆகினால் உழைத்து சம்பாதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறான், இலவசமாக பெற்றுக்கொள்வது அவனுக்கு ஒரு மான பிரச்சனையாக இருக்கிறது. இதை நம் இந்தியர்களுக்கு நாம் தெளிவுபட சொல்ல வேண்டும். நேற்று அந்த மீட்பு பெறுவதற்கான வழியை பற்றி பேசினோம். சிலுவையும் விடுதலையும் என்பதை குறித்து பேசினேன். இன்றைக்கு மாலையிலே சிலுவையும் வெற்றியும் என்பதை குறித்து நான் பேச வேண்டும் என்று விரும்பினேன். நேற்று பேசினதில் இன்னொரு பகுதியும் உங்களுக்கு மீண்டும் நினைப்பூட்ட வேண்டும் என்று விரும்புகிறேன். கடைசியாக நான் உங்களை அழைத்து சென்ற பகுதி அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம். கொஞ்சம் தயவுசெய்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி நாம் பேசினோம். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன், சில வசனங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, தேவனோடு இணைக்கப்படுவதின் அவசியத்தை சொன்னேன். ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இதுவரைக்கும் நாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அடிமை சந்தையில் விற்கப்படுவதற்காக வந்திருந்த ஒரு பெண்ணை எப்படி அதிக பொருள் கொடுத்து ஒரு வாலிபன் வாங்கி, உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன், உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொன்னானோ, அதே போல அடிமை சந்தையில் வலிய நம்மை விற்று போட்ட நமக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய உயிர் என்னும் கிரயத்தை செலுத்தி நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அவர் எனக்காக கல்வாரிக்கு போனார் என்று சொல்லி அவரோடு இணைக்கப்படுவதை 5ஆம் வசனத்தை பாருங்கள். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனிதன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட போது பாவ மனிதன், நிஜ பாவி நான், பாவம் இல்லாதவர், அவர் என் சார்பில் பிரதிநிதியாக, மை ரெப்ரசன்டேட்டிவ், என் பதிலாளாக, மை சப்ஸ்டிடியூட், அவர் கல்வாரிக்கு போனார் என்று நேற்று பேசினோம். என்னுடைய சரீரம் அவர் அடிக்கப்பட்ட போது அவரோடு கூட நானும் அடிக்கப்பட்டேன். இதுதான் சுவிசேஷத்தினுடைய மூல ரகசியம். 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எப்படி இணைக்கப்பட்டோம் என்பதை தான் 6ஆம் வசனத்தில் நான் வாசித்தேன். அவர் எனக்காக கல்வாரிக்கு போனார், என் சார்பாக அவர் சிலுவையிலே எனக்காக உயிரை கொடுத்தார். அவர் எனக்காக செய்தார் என்பதிலே நான் அவரோடு கூட என்னை இணைத்துக் கொள்கிறேன். I identify myself with the crucifixion of Christ. கிறிஸ்துவோடு கூட நானும் மரித்தேன், கிறிஸ்துவோடு கூட நானும் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய பாவ சரீரம் தேவனோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்தது உண்மையானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நான் இணைக்கப்பட்டிருப்பேன். இணைக்கப்படுதல், அவரோடு இணைக்கப்படுதல், இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 2வது நம்ம என்ன பார்த்தோம்? நம்முடைய சரீரமும் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட உயிர் தெழுந்ததாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அவரோடு நாம் இணைக்கப்பட்டிருந்தால் நமது எண்ணத்திலே அவர் எனக்காகவே மரித்தார் என்பதை உரிமை பாராட்டுகிறோம் என்பதை சொல்லுகிறார்.
a co-death, a co-burial and a co-resurrection. அவரோடு கூட மரித்தேன், அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன், அவரோடு உயிர் தெழுந்திருக்கிறேன். இணைக்கப்பட்ட நான் அவரோடு கூட நான் மரித்து உயிர் தெழுந்து விட்டேன். ஆகையினால் இனி என்னை பாவம் ஆள முடியாது என்று அந்த வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் வசனத்தை பாருங்கள். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எண்ணிக்கொள்ளும் போது இனி பாவம் நம்மை ஆள மாட்டாது. அடுத்த வசனம் 12 பாருங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆட்சி புரிய முடியாது. அவர் எனக்காக மரித்தார். அவர் எனக்காக மரித்தார் என்னும் அந்த ஒரு வரலாற்று நிகழ்விலே நானும் என்னை இணைத்துக் கொண்டேன், சங்கமித்துக் கொண்டேன். இரண்டாவது, அவர் எனக்காக மரித்தார் என்று நான் அறிக்கை செய்கிறேன். I know for sure he is my representative and he is my substitute. ஆகினால் இதை என் எண்ணத்தில் பதிவு செய்கிறேன், இணைக்கப்படுகிறேன், எண்ணிக்கொள்கிறேன். My thoughts are transformed. I participate in his death. My mind is now transformed. இனி பாவம் என்னை ஆட்சி புரிவதற்கு நான் இடம் அளிப்பதில்லை. மூன்றாவது என்ன சொல்றாரு? மரித்தோரிலிருந்து பிழைத்தவர்கள் உங்கள் சரீரங்களை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுங்கள். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னவர் இனி தேவனுக்கென்று உங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். இருக்கா? யாராவது வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். அப்போ தேவனுக்கு என்று நம்மை சமூலமாக ஒப்பு கொடுக்க வேண்டியதின் அவசியத்தை இங்கு வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் ரோமர் 6:22 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளாவதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோம், அதோடு முடிந்து போய்விட்டது என்று நினைக்கிறோம். அநேகருடைய பிரச்சனை இதுதான். விசுவாசத்தின் மூலம் அவர் சிலுவையிலே வரலாற்றில் நிகழ்த்திய அந்த செயலை எனக்காகவே என்று உரிமை கொண்டாடுவது எனக்கு உடைமையாகி விடுகிறது என்று நம்ம பார்த்தோம். அதோடு முடிந்து விடவில்லை. விடுதலை உண்டு, வெற்றியும் உண்டு. அந்த வெற்றி எப்படி? பாவத்திற்கு விடுதலையாக்கப்பட்டேன், இனி நான் நீதிக்கு அடிமையாக வேண்டும் என்று சொல்கிறார். நீங்க மத்தேயு 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்களா? அதுல என்ன சொல்றார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுக்கப்புறம் என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறதுன்னு சொல்றாரு. என்னுடைய பொருள் என்ன? விடுதலை பெற்றுவிட்டேன். விடுதலை பெற்றுவிட்டதினால் நான் அவிழ்த்து விட்ட கழுதை அல்ல, இனி தேவனுடைய நுகத்துக்கு கீழாக என்னை வலிய சமர்ப்பிக்கிறேன். விடுவிக்கப்பட்டேன், இப்பொழுது நான் நீதிக்கு அடிமையாகிறேன். அந்த நீதியை வழங்குகிற தேவனுக்கு நான் என்னை அடிமையாக்கி கொள்கிறேன். மாட்டுக்கு மேலே போடுவாங்க இல்லையா, அது என்ன சொல்லுவாங்க? அந்த குறுக்கு கம்பத்துக்கு நுகம் என்று சொல்லப்பட்டிருக்கு தமிழ் வேதாகமத்தில் இல்லையா? அந்த நுகத்தில் என்னோட கூட சேர்ந்து நடப்பது யார்? எனக்காக கல்வாரிக்கு போனவர், உயிர் தெழுந்தவர். இனி உன்னை நான் தனித்து விட மாட்டேன், ஆவியானவர் உன்னோடு கூட உண்டு. இந்த விடுதலை பயணத்தில் அதை வெற்றியாக்குவதற்கு ஆவியானவர் உன்னோடு கூட சேர்ந்து நடக்கிறார். வாக்கிங் இன் ஸ்டெப் வித் மீ. நான் இனி தனித்தவனாக இல்லை, நான் தேவனுக்கு என்று பிழைத்திருக்கிறேன். என்னோடு கூட பாரம் சுமக்க போவது யார்? அதே உலகம், அதே பாவம், அதே சவால்கள். ஆனால் இன்றைக்கு நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன? நான் பாவத்துக்கு மரித்தவனாக நான் என்னை எண்ணிக்கொள்கிறேன். ஒருத்தன் செத்து போயிட்டா அதுக்கப்புறம் நீங்க பேசி பாருங்க, பேரை கூப்பிட்டு பாருங்க, பேரை பதில் சொல்லுவாங்களா? அப்படின்னா அர்த்தம், மரித்தவன் இனி யாரோடும் தொடர்பு கொள்ள முடியாது, பாவத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது, பிசாசோடு தொடர்பு கொள்ள முடியாது, மாம்சத்தின் ஆசைகளால் கவர முடியாது, உலகத்துக்கு அவன் இனி அடிமையாக முடியாது. ஏனென்றால் அவன் பாவத்துக்கு மரித்து விட்டான், இனி நீதிக்கென்று பிழைத்திருக்கிறான். மரணத்தோடு முடியவில்லை. கிறிஸ்து உயிர் தெழுந்தது உண்மையானால் நாம் அவரோடு கூட உயிர் தெழலாம். எனக்கு ரொம்ப இஷ்டமான வசனம் ரோமர் 8:11.
கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே உங்கள் பாவ சரீரங்களை உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பித்துக் கொண்டே இருப்பார், நித்தம் உயிர்ப்பிப்பார். இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ பண்ணினவர் யார்? தேவனுடைய ஆவியானவர். அவரை உயிர்த்தெழுந்தது வரலாற்று உண்மையானால், அந்த ஆவியானவர் அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற போது நானும் பெற்றுக்கொண்டேன் என்றால், அவரோடு கூட நானும் உயிர்த்தெழுந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தனித்த முயற்சிகள் தேவையில்லை. நான் பொதுவாக இளைஞர்களுக்கு சொல்லுவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் என்னின் அன்பாயிருந்தால் என் வசனத்தை கை கொள்ளுவான், என் பிதா அவனிலும் அன்பாயிருப்பார், நாங்கள் வந்து அவனுக்குள் வாசம் செய்வோம். தேவனுக்கு கீழ்ப்படிவது தேவன் மீது அன்பு வைத்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். பிதாவுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற போது, குமாரனுக்கு அன்பை வெளிப்படுத்துகிறோம். அவரை வரவேற்கின்ற போது நாங்கள் வந்து அவனுக்குள் வாசம் செய்வோம். இந்த வசனத்தை இன்னொரு முறை பாருங்க. ஒரு அழகான ஒரு வசனம் இது. ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது திருத்துவ தேவன் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். யூ cannot split the Trinity. சரிதானா? ஆண்டவர் ஒரு முறை வரவேற்கிறேன், அப்புறம் பிதாவை வரவேற்கிறேன், ஆவியானவரை வரவேற்கிறேன் என்பதல்ல. கிறிஸ்துவை வரவேற்கின்ற போது there is a double blessing. I receive God the Holy Spirit. அவர் எனக்குள் வந்து வாழ்ந்து என்னை ஆட்சி புரிந்து, ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடந்த என்னை அவர் தினம் தினம் உயிர்ப்பிக்கிறார். அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? என் சரீரத்தை தேவனுக்கு தினம் தினம் கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே ஆண்டவருக்கு என்று நம்மை ஒப்பு கொடுக்கின்ற அந்த நிகழ்வை நீதிமானாக்கப்படுதல் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். 5, 1, 2, 3 வசனங்களை பார்த்தீர்களானால், நான் நீதிமானாக்கப்படுவது, நான் நிஜ குற்றவாளி, என் சார்பில் இயேசு கிறிஸ்து கல்வாரிக்கு போனதினால் பிதாவானவர் என்னை நீதிமானாக பார்க்கிறார். நிஜ குற்றவாளி நான். ஆண்டவர் he has cleared all my sins. Everything is expunged. இனி நான் குற்றவாளி அல்ல, அவருக்கு முன்பாக நீதிமானாக பார்க்கப்படுகிறேன். நான் நீதிமானாக பார்க்கப்படுவதனால் நான் நீதிமான் ஆகிவிடவில்லை. இன்னும் எனக்குள் பழைய மனிதன் இருக்கிறான். ஒரு மனிதன் இப்படி சொன்னான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய ஆவிக்குரிய மறுரூபம் என்பது உடனடியாக நடக்கிறது, சரீர மறுரூபம் என்பது மெல்ல நடக்கிறது. Our spiritual transformation is instant. Our physical transformation is gradual. நாம் அவருக்கு நம்மை கொடுக்க 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 ஆவியானவர் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு எல்லைகளையும் தனக்கு அவர் கீழ்ப்படுத்துகிற போது, அவர் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆட்சி புரிகின்ற போது, பாவம் ஆட்சி புரிவதற்கு எந்த இடமும் இல்லை என்று நம்மை சமூலமாக அவருக்கு கொடுக்கின்ற போது பாவம் நம் மீது ஆட்சி புரியவே முடியாது. ஏனென்றால் நான் இன்னொரு நிர்வாகத்துக்கு கீழாக வந்துவிட்டேன். பிஸ்னஸ் அண்டர் நியூ மேனேஜ்மெண்ட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சில கடைகளை மூடி இருப்பாங்க, திவாலா இருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் எடுத்து என்ன சொல்வார், அந்த கடையை ஹோட்டலாகவே இருக்கும், திரும்ப என்ன செய்வார், கொஞ்சம் ரீமாடல் பண்ணி அடுத்த நாள் திறக்கும் போது என்ன சொல்வார், ஹோட்டல் அண்டர் நியூ மேனேஜ்மெண்ட். புதிய நிர்வாகம். பழைய ஹோட்டல் தான், புதிய நிர்வாகம். இப்போ மக்கள் நம்பிக்கையோடு என்ன செய்வாங்க, நான் புதிய நிர்வாகத்துக்கு கீழாக வந்து விட்டேன். நல்லா சிரிக்கிறீங்க. நான் புதிய நிர்வாகத்துக்கு கீழாக வந்து விட்டேன். இனி பாவம் என்னை ஆட்சி புரிய முடியாது. பரிசுத்தர் என்னை ஆட்சி புரிவதனால் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இனி சம்பந்தம் இல்லை. ரெண்டும் சேர்ந்து நடக்க முடியாது. There cannot be any peaceful coexistence with holiness and sinfulness. ரெண்டும் என்ன செய்ய முடியாது, கைகோர்த்து நடக்க முடியாது. தேவனுக்கு என்று நம்மை சமூலமாக அனுதினமும் ஒப்படைக்கின்ற போது அது புத்தியுள்ள ஆராதனை. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்திலையும் 2ஆம் வசனத்திலையும் அதான் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் போந்ததுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் சரீரத்தின் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு என்று சமர்ப்பணம் செய்து விடுங்கள், தினம் தினம் ஒப்படையுங்கள். இந்த சரீரத்தில் இனி பாவம் ஆட்சி புரிய முடியாது. இது புதிய நிர்வாகத்திற்கு கீழாக வந்திருக்கிறது. அதை உங்களுக்கு நீங்கள் நினைப்பூட்டுகிறீர்கள். ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவரே நீர்தான் எங்க முதலாளி,
என்னை நீர் ஆட்சி செய்கிறீர். இனி பாவம் என்னை ஆட்சி புரிய முடியாது. புதிய நிர்வாகத்துக்குள் வந்திருக்கிறேன். அதை நான் மனதார ஒப்புக்கொள்கிறேன். செத்துப்போன மனிதன், பழைய மனிதன் இங்கு இல்லை. இது புதிய மனிதன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய படைப்பு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனது, எல்லாம் புதிதானது. பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. There is a radical transformation. ஒரு கூட்டு புழுவுக்கும் ஒரு வண்ணத்து பூச்சிக்கும் இருக்கிற வேற்றுமை எப்படி? புழுவா அந்த மல்பரி இலையின் மேல பட்டு பூச்சியும் அப்படியே போயிட்டு இருந்ததே, இது எப்படி பறக்கும் வண்ணத்து பூச்சியாக மாறியது? நம்ப முடியவில்லை. ஏனென்றால் அது ஒரு கூட்டுக்குள் போன போது ஒரு பெரிய மாற்றம். குக்குன்னு சொல்றாங்க இல்லையா? பட்டு பார்த்துருக்கீங்க, ஆனால் பட்டு எப்படி விளையுதுன்னு தெரியல இல்லையா? மல்பரியை சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா என்ன செய்யும், தடிக்கும். அதுக்கப்புறம் தானாகவே அந்த இலையை வைத்து என்ன செய்யும், ஒரு கூட்டை உண்டு பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா கடைசியில் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு ஹாட் ஷெல்லாக மாறிடும். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யும், வெடிச்சுக்கிட்டு பட்டோ பட்டுன்னு சொல்கிற அளவுக்கு பட்டு மேனியோடு கூட ஒரு வண்ணத்து பூச்சி அது மீண்டுமாக நெளியாது. என்ன செய்யும், மேலே தான் பறக்கும். முன்னுக்கு பின் பொருத்தமில்லாத ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் மனம் புதிதாகுவது, மெட்டமார்ஃபாசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. முன்னுக்கு பின் முரணாக பாவத்திலே உழன்று போன என்னை இப்பொழுது பறக்கும் அழகிய வண்ணத்து பூச்சியாக என்னை மாற்றுகிறார். அதன் ரகசியம் என்ன? நான் தேவனுக்கு என்று என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பரிபூர்ணமாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் மனம் புதிதாகிறதினால் நான் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். நான் மறுரூபம் என்பது ஒரு நாளில் நிகழ்வது அல்ல என்று சொல்லுவதற்கு காரணம் 2 கொரிந்தியர் 3:16-17 மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம் என்று சொல்கிறார். It is not instantaneous, but it is gradual and progressive holiness. மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக நான் மாறிக்கொண்டே இருக்கிறேன். என்னை திரும்ப 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 இதுவரைக்கும் எனக்கு அவரிடம் ஒப்பு கொடுக்காத எல்லா எல்லைப்புறங்களையும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தினம் இதை செய்கிறீங்களா? இல்லைன்னா இன்னைக்கு செய்யுங்க. நேற்றைய ஒப்பு கொடுத்தலை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நான் என் எதிர்படுகிற சவால்களை என்னால் ஜெயிக்க முடியாது. தினம் தினம் அவருக்கென்று என்னை நான் மங்கள படைப்பு செய்கிறேன். நான் சாக தேவையில்லை, ஏனென்றால் அவர் எனக்காக மரித்து விட்டார். நான் புதிய படைப்பாக இனி வாழுவதே நான் அவருக்கு செய்கிற நன்றி கடன். இது புரியுதா, புரியல உங்களுக்கு? உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். அதனுடைய விளைவு என்ன? இந்த உலகத்துக்கு ஒத்த நாடகம் புரிய மாட்டீர்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகிறீர்கள். தேவனுடைய பார்வை எது நல்லது, எது சிறந்தது, எது பரிபூரணமானது? சம்திங் which cannot be perfected any further. பரிபூர்ணமான மாற்றத்தை கொடுக்கிற ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழகுபடுத்துவார், மெல்ல மெல்ல அழகுபடுத்துவார். அதைத்தான் மகிமையின் மேல் மகிமை அடைந்து. மகிமையின் அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சூரியன் இருக்கிறது, அதற்கு வெளிச்சம் இருக்கிறது, அதை காந்தின்னு சொல்றோம். அதனால சூரிய காந்தின்னு சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி என் இதயத்தில் தோன்ற பண்ணும்போது, நான் தேவனுடைய அழகாக பிரதிபலிக்கும் போது நானும் ஒரு சூரிய காந்தியாக மாறிவிடுகிறேன். நான் தேவனை பிரதிபலிப்பதினால் தேவனுடைய பிரகாசத்தை உலகுக்கு வெளிப்படுத்துகிறேன். சூரியனை பார்க்க முடியாது, சூரியனின் வெளிச்சத்தை பார்க்கலாம். அதே போல எனக்குள் வாழும் கிறிஸ்துவை காண முடியாது, அவர் எனக்குள் ஏற்படுத்துகின்ற உள்மாற்றத்தையும் வெளிமாற்றத்தையும் உலகம் கண்டுபிடிக்கும். முன்னாலெல்லாம் திருடுவீங்களே, இப்போ நீங்கள் திருடுறது இல்லையா? லஞ்சம் வாங்குறத விட்டுட்டீங்களா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டால் என்ன அர்த்தம்? நீங்கள் மாறிட்டீங்கன்னு அர்த்தம். ரொம்ப நாளைக்கு முன்னால் ஒரு விளம்பரம் வந்துச்சு, உஜாலாவுக்கு மாறிட்டேன்னு சொல்லி. உஜாலா தெரியுமா? சொட்டு நீளம். உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? ஆமாம், உஜாலாவுக்கு மாறிட்டேன். நீங்கள் மாறிட்டீங்களா? இயேசுவுக்கு மாறிட்டீங்களா? பரிபூர்ணமாக மாறிட்டீங்களா? தினம் தினம் மாறுகிறீர்களா? தினம் தினம் சரீரத்தை ஆண்டவருக்கு உயிர் பலியாக கொடுக்கிறீர்களா? நீங்கள் இனிமேல் சாக தேவையில்லை. ஒரே தரம் நமக்காக அவர் மரித்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ள முடியாது. ஆகினால் கிறிஸ்துவோடு கூட மரித்தவர்களை பாவம் இனி ஆண்டு கொள்ள முடியாது. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி விளைச்சல். இதை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தர விரும்புகிறார்.
தேவாவியால் தூண்டப்பட்டவர் அனலான மக்கள், மீட்பர் இயேசுவின் சிநேகமானவர் அனலான மக்கள், தேவ கட்டளை கீழ்ப்படிந்தவர் அனலான மக்கள், வானளாவிய காட்சி பெற்றவர் அனலான மக்கள். அபாகா 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 அபாகா